ஏற்கனவே பலமுறை மின்னணு வாக்கு இயந்திரங்களை ஹேக் செய்ய முடியாது எனவும், அதிலே தொடர்பு கொள்வதற்கான சிப் எதுவும் பொருத்தப்படவில்லை எனவும், வாக்குகளை பதிவு செய்வதற்கான இயந்திரங்கள் மட்டுமே பொருத்தப்பட்டிருக்கிறது எனவும் பலமுறை தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. உச்சநீதிமன்றத்திலும் இதே விஷயம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தான் இப்படி ஒரு புதிய சர்ச்சை உருவாகியுள்ளது. அதைத் தொடர்ந்து ராகுல் காந்தி மீண்டும் மின்னணு வாக்கு இயந்திரங்கள் குறித்து கேள்விக்குறியை எழுப்பியுள்ளார். EVMs in India are a black box and nobody is allowed to scrutinize them என குறிப்பிட்டுள்ளார். அதாவது மின்னணு வாக்கு இயந்திரங்கள் கருப்பு பெட்டி எனவும் அதை யாரும் ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படுவதில்லை எனவும் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். ஆனால் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் பல வருடங்களுக்கு முன்பாகவே EVM இயந்திரங்களை வரிசையாக வைத்து அரசியல் கட்சிகளுக்கு அழைத்து வருகிறது. யார் வேண்டுமானாலும் வந்து இந்த இயந்திரங்களை ஹேக் செய்து காட்டலாம் என சொல்லியிருந்தது. அப்படி இருந்த சூழலிலே நேரடியாகவே யாராலும் அந்த மின்னணு வாக்கு இயந்திரங்களை ஹேக் செய்ய முடியவில்லை. அதில் பல கட்சிகள் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தன. சில கட்சிகள் அங்கு வந்திருந்தாலும் அவர்களால் அந்த போன்ற ஹேக்கிங் எதுவும் இயலவில்லை என்று சென்றிருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ராகுல் காந்தி இந்த புதிய குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ஆகவே மின்னணு வாக்கு இயந்திரங்கள் தொடர்பான இந்த சர்ச்சை மீண்டும் தொடர்கிறது.